அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல் சேமிப்பு கிடங்குகளின் கட்டமைப்பை மேம்படுத்த கோரிய வழக்கில் நெல்வணிகள் மழையில் நனைவதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தமிழ்நாடு நுகர்வு வணிக கழகத்தின் கட்டுப்பாட்டுள்ள அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களும் அறிவியல் அடிப்படையில் செய்யப்பட்ட உருவாக்கக்கூடிய வழக்கில் மக்கள் குறிப்பிட்ட இடம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களில் இந்த பிரச்சனை உள்ளது. ஒரு நாள் மழையில் பல மாத உழைப்பு வீணாகிறது, பெரிய இழப்பு ஏற்படுவது, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். இதற்கு உரிய வகை செய்யப்படுவது என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். இதே சமயம் ஒரே நாள் இதை சரி செய்ய விட முடியாது, இது அரசின் கொள்கையை சார்ந்த முடிவு என நீதிபதிகள் கூறியுள்ளனர். வழக்கு தொடர்பாக தமிழக விவசாய செயலாளர் தமிழக நுகர்வு வணிக கழக தலைவர் 11 தாக்கல் மதுரை அமர்வுள்ளார். தஞ்சையை சேர்ந்த அமிர்தராஜ் மதுரை அமர்வு ஒரு பொதுநல வழக்கு தாக்கல். அதில் தமிழ்நாடு நுகர்வு வாணிப கழகத்தின் கட்டுப்பாட்டுள்ள அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அறிவியல் அடிப்படை சேமிப்பு கட்டமைப்பு உருவாக்குவதற்கான நிரந்தர சேமிப்பு கட்ட உத்தரவு வேண்டும். மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை மழை வெள்ளம் போன்றவற்றின் பாதுகாக்கும் வகையில் சேமிப்பு, பராமரிப்பு, கையாளுதல், போக்குவரத்து மற்றும் பாதுகாப்போட நிலையான வழிகாட்டு உருவாக்கி நடைமுறைப்படுத்த கோருகின்றார். இந்த வழக்கு இந்த நீதிபதிகள் சதீஷ்குமார் ஜோதிராம் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பு ஆதார வழக்குங்க மனுதாரர் விளம்பர நோக்கத்துக்கு அந்த மனு தாக்கத்திற்காக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் மனுதாரர் குறிப்பிட்ட இடம் மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தில் இந்த பிரச்சனை உள்ளது. ஒரு நாள் மழையில் பல மாத உழைப்பு வீணாகிறது, பெரிய இழப்பு ஏற்படுவது, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். இதற்கு உரிய வசதியை சீர்கப்படும். அதே நேரம் ஒரே நாளில் செய்தி விட முடியாது, அரசின் கொள்கை சார்ந்த கருத்து வைத்து பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.